எப்பா என்னம்மா வெயில் அடிக்கு. ச்சே. எம்மா என்னம்மா எம்மா என்னம்மா நான் மேலே தெரு ரம்யா வீட்டுக்கு போய் நோட்ஸ் வாங்கி எழுதிட்டு வரட்டுமா? சரிம்மா, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா சரியா? அங்கங்க நின்று பெறாக்க பார்க்காத. சரிம்மா. ரம்யா ரம்யா என்னம்மா? ரம்யா இருக்காளா ஐயா? இல்லையே, அவளும் அவங்க அம்மா ஊருக்குள்ள போயிருக்காங்க. எப்போ வருவா? நைட் ஆகும். என்ன விஷயம்? எனக்கு அவ நோட்டு வேணும், கொஞ்சம் எழுத வேண்டி இருக்கு. நோட்டா? பை உள்ள இருக்கு, வந்து எடுத்துக்கிறியா? எடுத்து பாத்துக்கிறியா? ஆமா, நீ இந்த ஊர் தானே? உங்க வீடு எங்க இருக்கு? கீழே தெரியல ஐயா. கீழே தெருவா? சரி, இதுதான் ரம்யா பேக்கு, பார்த்து எடுத்துக்கோ. கீழே தெருல யார் மகனி? மருந்தடிப்பார்ல ராசையா, அவர் பொண்ணு. ஓ, அவர் மகளா? உங்க அப்பா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாருல? ஆமாங்க ஐயா. செலவுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? உங்க அம்மா வேலைக்கு போகுதோ? ஆமாங்க ஐயா. அந்த குடத்தை வை. நீ அழுதுட்டே வரா, என்னாச்சு? அந்த வீட்டுல அழாம சொல்லுமா. ஐயா என்ன ஐயோ விட்ட எப்படி நான் சொல்ல? இந்த வேலைமா நீ கொஞ்சம் வாயே. அந்த மேலத்திர ஆள் இருக்கான்ல, அவன் இந்த நம்ம பிள்ளைய நாசம் பண்ணிட்டானாமா. ஐயோ 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 ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளை இப்படி பண்ணிட்டானே. ஐயோ, அழாத வேலைமா, நம்ம கூட்டிட்டு போய் நியாயம் கேட்போம். வா முதல்ல. ஐயோ, நான் என்னதான் சொல்லுவேன்? நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ, போயிடு ஏமா, நான் எங்க போவேன்? நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? என்னால முடியலையே என் பிள்ளைக்கு. ஐயோ, போயிடு ஏமா, நான் எங்க போவேன்? நான் யாருக்கிட்ட போய் ஒவ்வொரு முறை இதுதான் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இது திருந்தவே திருந்தாதா? இதுக்கு ஒரு முயற்சி செஞ்சே ஆகணும் நம்ம. லட்சுமி, இது என்னது இப்படியே நடக்கிறது? நம்ம கிராமத்துல ஒரே தொழுவாடா போயிடுச்சு. இப்படி பஞ்சாயத்து கூட்டு வந்து பேசுவாங்க. இவங்க என்ன பேசுவாங்க நமக்கு தெரியாதா? பணத்தை கட்ட சொல்லுவாங்க, 10,000 20,000 அபராதம் சொல்லுவாங்க. அவன் முடியாதுன்னு காலில் விழுந்தா குறைச்சிக்கிட்டே இல்ல வருவாங்க. கடைசியில நம்ம பொம்பளைங்க 2000 3000க்கு எல்லாத்தையும் பறி கொடுத்துவிட்டு இதே வேலையா போச்சு. ஐயோ, என் குழந்தை இப்படி பண்ணிட்டானே. நான் என்ன பொம்பளை எல்லாம் பஞ்சாயத்துல பேச. உட்காரு 10,000 அபராதம் உனக்கு. ரூபா கொடுத்துரு. 3000 எந்தி அவ்வளோதான். அங்க கொடு. நாங்க பிள்ளைய வச்செல்லாம் விசாரம் பண்ணல, நியாயம் கிடைக்குன்னு தான் வந்தோம். ஆனா அங்க சரியில்லை, நாங்க போறோம். போங்க போங்க, விடுங்க விடுங்க, நாங்க கிளம்புறோம்.
நாட்டம் நம்பர் கொடு. 99 65 17 99 70. கொஞ்சம் வெளியே போ, வெயிட் பண்ணு. வாங்க. ஹலோ. நாட்டாமே பேசுறது. நான் R2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், என்ன சார் விஷயம்? முடிச்சிடலாம். ஓகே ஓகே. என்னாச்சு மாப்பிள்ள? அந்த பைப்லேயே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டானுவ. போலீஸ்காரன் 2 லட்ச ரூபா கேட்குறான். சரி. ம். அப்ப 2 லட்சம் கேட்காங்களோ? ம். அப்போ கவலைப்படாத, ஊர்ல 200 ரூபா வரி வச்சு கொடுத்துடலாம். ஆமா, ஊர்ல 200 ரூபா வச்சு கொடுத்துரும். 302 சொல்லுங்கள் சார். அந்த ஆட்களை வர சொல்லுப்பா. அப்பா, போலீஸ் ஸ்டேஷனில் 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. நீ ஒரு 1 லட்ச ரூபா போட்டு கொடுத்துரு. கொடுத்துருவா? இல்லை, முடியாது. நாங்கள் 1 லட்சத்தை நாங்கள் பார்த்து கட்டிக்கிறோம். சரி, நான் தந்துடுறேன். கேஸ் இல்லாம மட்டும் கொஞ்சம் பார்த்து முடிச்சிருங்க. அப்போ நாங்கள் 1 லட்சத்தை வரி போட்டு கட்டிக்கிறோம். இது போட்டு தான் கட்டணும். மாலை அடைஞ்சலாகி. அந்த பசங்களை பார்த்தா முரட்டு பசங்களா தெரியுது. அதனால் 10,000 ரூபா வாங்கி தரேன். அமைக்க எப்படி செட்டில் பண்ணுறது நல்லது, உனக்கும் நல்லது. ஸ்மூத்தாக முடிக்கிறது நல்லது. பெருசு பண்ணாத. பெருசு பண்ணால் உனக்கு தான் அசிங்கம். பார்த்துக்க. 3000 ரூபாய்க்கு பேசுறாங்க, நீங்க 10,000 ரூபாய்க்கு பேசியிருக்கீங்க. அதுக்குமா சாமி இதெல்லாம்? நீங்க பெத்த பிள்ளையா இருந்தா இதெல்லாம் பண்ணுவீங்களா? நீ வா தாய், ஸ்டேஷன்ல நியாயம் கிடைக்கும்னு வந்தோம், இங்கேயும் நியாயம் கிடைக்கல. புத்தியால உன்னை வச்சுக்கிட்டு இந்த ஊரை பகைச்சு இனி நான் என்ன செய்யறது? பாதிக்கப்பட்ட பெண்கள் பாதிப்பு குறித்து வெளியே சொல்வதே அரிது. இதையும் தாண்டி குற்றவாளியை தண்டிக்க நியாயம் கேட்டு வெளிவரும்போது இவர்களுக்கு உதவி தன் கடமையை செய்ய வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் அதிலிருந்து தவறும் அவல நிலை இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதோ இங்கே ஊர் பஞ்சாயத்தோ சாதியை தூக்கி பிடிக்க, காவல்துறையோ பாதிக்கப்பட்டவர் நலனை விட்டுவிட்டு பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் நலனை பணத்திற்காக காப்பதில் முனைப்பாக உள்ளது. இதேபோல் பல்வேறு குற்றங்களால் பாதிக்கப்படும் பெண்கள், குழந்தைகள், ஏழை எளிய மக்கள் தங்களது உரிமைகள் என்னவென்று தெரியாமலேயே மேலும் பாதிப்புக்குள்ளாக்கப்படுகின்றனர். உரிமை என்னன்னா, முதல்ல அவங்க போய் அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறது கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க சொல்கிற அந்த தகவல் முதல் இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு முதல் கட்ட உரிமை இருக்குது. அவங்களுக்கு நடந்த அநீதிக்கு அவங்க போய் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி. எல்லாரும் முன்னாடி அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு அது கஷ்டம், அதை யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் அவங்களுக்கு ஒரு மனித உரிமை கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது எல்லா மனிதர்களுக்கு எல்லா மனித உரிமைகள் பொதுன்னு சொல்லும்போது இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவங்களுக்கு விரும்புகிற இடத்துல, அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற இடத்துல உட்காந்துக்கிட்டு பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு நமக்கு நிறைய இன்றைக்கி ஃப்ரீ லீகல் எய்டு இருக்குது. ஃப்ரீ லீகல் எய்டில் அவங்களுக்கு லாயர்ஸ் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது இன் கேமரா ப்ரொசீடிங் கேட்குறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது.
பொதுவில் எல்லாரும் முன்னாடி வந்து பேசணும் அவசியம் இல்லை. பல சமயங்களில் இந்த கட்ட பஞ்சாயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்களே அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்கும். நம்ம சோசியோ கல்ச்சரல் நார்ம்ஸ் வச்சு அவங்க மேலே திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் நிறைய சமயத்தில் நடக்குது. சட்டம் பற்றிய போதிய விழிப்புணர்வு அற்ற நிலையில்தான் நமது மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். தங்களுக்கு சட்ட ரீதியாக என்னென்ன உரிமைகள் இருக்கின்றது, யாரை எப்போது எவ்வாறு அணுக வேண்டும் என்ற போதிய விழிப்புணர்வு இவர்களிடம் இல்லை. ஒரு புகார் கொடுக்கப்படும் போது அதை பெற்று அதனை வழக்காக பதிவு செய்து அதற்குரிய ரசீதை காவல்துறையினர் தர வேண்டும். இதில் கட்டப்பஞ்சாயத்து செய்து தவறான வழியில் பணம் பறிப்பது பாதிக்கப்பட்டவர்களின் உரிமையை பாதிக்கக்கூடிய ஒன்றாகும். மக்களின் அறியாமையை பயன்படுத்தி காவல்துறையினரோ ஊர் தலைவர்களோ பொறுப்பான அதிகாரிகளோ அவர்களை தவறாக வழிநடத்தி குற்றம் புரிந்தவர்களுக்கு சாதகமாக செயல்படுதல் என்பது பாதிக்கப்பட்டவர்கள் உரிமையை பாதிக்கும் செயலாகும். இது ஒரு சைல்ட் ரைட்ஸ் வயலேஷனாகவும் பார்க்கலாம், அதே மாதிரி ஒரு பாலியல் பலாத்காரமும் இருக்குது. ரெண்டு விஷயமும் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு எங்கே பாதுகாப்பு தர்றது, அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக வருது. ரெண்டாவது, அந்த உடல் ரீதியான மன ரீதியான வழியிலேருந்து எப்படி அந்த குழந்தை வெளியில் வர்றதே, அதுக்கான பல முறை கவுன்சிலிங் சப்போர்ட் தேவைப்படுது. மூன்றாவதாக சட்ட ரீதியான குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். இன்னொரு விதத்தில் இந்த குழந்தைக்கு படிக்கிறதுக்கு அந்த மருத்துவ வசதிக்கு இந்த பண உதவியும் அந்த குற்றவாளிகிட்ட இருந்து வாங்கி தரணும். எம்பவர்மெண்ட்னு சொல்லும்போது முதல்ல அவங்களுக்கு இருக்கிற ஒரு குற்ற உணர்வுலேருந்தே அவங்க வெளியில் வரணும். இது எனக்கு நடந்திருக்கு, எனக்கு விருப்பம் இல்லாமல் என் மேலே திணிக்கப்பட்ட ஒரு வன்முறைன்னு ஒரு புரிதல் வந்துச்சுன்னா அந்த குற்ற உணர்வு அவங்களுக்கு குறையும். ரெண்டாவது, அந்த தகவல் சேகரிப்பு, எங்கே இதுக்கு எல்லாம் என்ன மாதிரி சப்போர்ட் இருக்குது, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தொண்டு நிறுவனங்கள், குடும்ப உறுப்பினர்கள், போலீஸ் அதிகாரிகள், கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டில் இருக்கிற அந்த அமைப்பாளர்கள் எல்லாருமே இணைந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக எம்பவர் ஆகி, இது ஒரு வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு நிகழ்வு, அவங்க ஒரு வேண்டாத நிகழ்வு நடந்திருக்கு, அதுக்கு மீறி நமக்கு வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டியிருக்குன்னு ஒரு நம்பிக்கையுடன் செயல்பட முடியும். குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களை காவல் நிலையம், நீதிமன்றம் உள்ளிட்ட அமைப்புகள் பாதிக்கப்பட்டோருக்கான நீதி எளிதில் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். குற்றங்களால் பாதிக்கப்பட்டோரின் உடைமைகள் கிடைக்கப் பெறுதல் உட்பட எல்லா அம்சங்களிலும் அவர்களுக்கான மறுவாழ்வை அடைய உதவிட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு குற்றவாளிகளிடமிருந்தோ அல்லது அரசிடமிருந்தோ இழப்பீடு கிடைக்க வகை செய்ய வேண்டும். மருத்துவ உதவி, பொருள் உதவி, உளவியல் ரீதியில் உதவி உள்ளிட்ட சமூக உதவிகள் கிடைக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை 1998 பாதிக்கப்பட்டோர் நீதிக்கான கையேடு ஒன்றையும் கொள்கைகள் உருவாக்குபவர்களுக்கான வழிகாட்டியையும் வெளியிட்டது. இதனை பின்பற்றி பாதிக்கப்பட்டோர் நீதிக்கான கொள்கைகள் இந்தியாவில் வகுக்கப்பட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்து. குற்றங்களால் பாதிக்கப்படுவோரை பாதுகாக்க தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும். நமக்கு காவல் நிலையம்னு சொல்லும்போது சாதாரண காவல் நிலையங்கள் இருக்குது, ஆல் விமென் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி இதே போலீஸாக இருக்கிறவங்க எங்கேருந்து போயிருக்காங்க, நம்மள மாதிரி சமுதாயத்திலேருந்து போயிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் ஒரு இதை பற்றி விழிப்புணர்வு இல்லை, ஒரு மனித உரிமை கண்ணோட்டமும் இல்லை, ஜெண்டர் சென்சிட்டிவிட்டியும் இல்லை. பல சமயங்களில் இதை தான் காணப்படுகிறது. எல்லா காவல் அதிகாரிகளோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க ஒரே மாதிரி இல்லை. அதனால் அப்படி சென்சிட்டிவாக பார்த்தாங்கன்னா மன ரீதியான பாதிப்பு கொஞ்சம் குறைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்காக வகுத்துள்ள அடிப்படை உரிமைகளை பேணி காக்க வேண்டும். பல்வேறு குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் பெரும் பங்கு அரசு அதிகாரிகளுக்கும் நீதித்துறைக்கும் உண்டு. இவர்கள் தங்களுடைய பொறுப்பை சரிவர செய்து பாதிக்கப்பட்டவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான நீதியை நிலைநாட்ட வேண்டும். இவ்வாறு செய்வதால் பாதிக்கப்பட்ட ஒரு நலன் பாதுகாக்கப்படும், அதே நேரத்தில் அவர்களுக்கான நீதியும் கிடைக்கும்.